ஒரு 5 இட்லி சாப்பிட்ற பையன்கிட்ட போய் ஒரு இட்லி தான் சாப்பிடணும்னு சொல்ல முடியாது. ஒரு இட்லி சாப்பிட்ற பையன்கிட்ட போய் நீ 8 இட்லி தான் சாப்பிடணும்னு சொல்லி வற்புறுத்த முடியாது. ஏனால் அவரவர்களுடைய உடம்பு அவரவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம். என் உடம்பை நான் தான் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு இதை சாப்பிட்டா பிரச்சனை ஆகுது, இதை சாப்பிட்டா நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ண முடியும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உணவினுடைய தன்மையினால் ஏற்படக்கூடிய மனமாற்றங்களை குறித்து நீங்கள் கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள். உணவு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம அதில் கவனம் அதிகமாக செலுத்தணும். பசி என்ற உணர்வு எதனால் ஏற்படுகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உடல் இயக்கத்தின் காரணமாக உடலில் அதிகமான அளவு டெத் செல்கள் எண்ணிக்கை அதிகமாகும் போது இந்த உடலை பராமரிப்பதற்காக புதிய செல்கள் இந்த உடலுக்கு தேவைப்படுகிறது. அதனால் நமக்கு பசி என்ற உணர்வு ஏற்படுது. அதனால் நம்ம சாப்பிட்றோம். என்ன சாப்பிடுகிறோமோ அதுதான் உடலாக மாறுகிறது. உணவு தான் உடலாக மாறுகிறது. இந்த தசை, இந்த எலும்பு, நரம்பு மண்டலம் அனைத்தும் உணவினுடைய பங்களிப்பு. உணவு என்ன மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களோ அதனுடைய தன்மையில தான் உடல் அமைப்புகள் நமக்கு உருவாக்கப்படுகிறது. உணவுக்கும் உணர்வுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நமக்கு கேள்விப்படும் போது அல்லது மகிழ்ச்சியில் இருக்கும்போது நம்ம இனிப்பு சாப்பிட்றோம். இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, கசப்பு, எரிப்பு, நம்ம அந்த உடலை கெடுக்கக்கூடிய உணவுகளாக சாப்பிட்டுட்டு இந்த உடல் உபாதை பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உடலானது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு 5 இட்லி சாப்பிட்ற பையன்கிட்ட போய் ஒரு இட்லி தான் சாப்பிடணும்னு சொல்ல முடியாது. ஒரு இட்லி சாப்பிட்ற பையன்கிட்ட போய் நீ 8 இட்லி தான் சாப்பிடணும்னு சொல்லி வற்புறுத்த முடியாது. ஏனால் அவரவர்களுடைய உடம்பு அவரவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம். என் உடம்பை நான் தான் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு இதை சாப்பிட்டா பிரச்சனை ஆகுது, இதை சாப்பிட்டா நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ண முடியும். பொதுவாக இப்போ சொல்லுவாங்க கிராமத்தில், சின்ன வயசுல கல்லை சாப்பிட்டா கூட செமிக்கும், என்ன வாலிப பிள்ளை இப்படி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வியல் முறைகளில் உடலை நம்ம ரொம்ப கெடுக்க ஆரம்பிச்சிட்டோம். துரிதப்படுத்தப்பட்ட உணவுகளை பல விஷயத்தையும் எடுக்கிறோம். உணவில் சாத்வீகம், ராஜசம், தாமசம் போன்ற குணங்கள் மனிதனுக்கு ஏற்படுகின்றன. நீங்க உணவை மறுத்து உண்ணா நோன்பு இருக்கும்போது ஒரு சில நாட்கள் பரவாயில்ல. 30 நாட்கள் 40 நாட்கள் வெறுமன நீர் குடித்து உண்ணா நோன்பு இருக்கக்கூடியவர்களுடைய மனம் பேதலிப்பதாக பல ஆய்வுகள் சொல்கிறது. அவர்கள் உணவிலிருந்து மனதின் பகுதிக்கும் சில சக்திகள் செல்கின்றன. உணவிலிருந்தும் மனதினுடைய பகுதிகளுக்கு சக்திகள் செல்வதால் இந்த உணவானது மனிதனுடைய மன உணர்வுகளையும் முடிவு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உணவினுடைய தன்மையை பொறுத்தே நம்முடைய தாமசமான குணம் நமக்கு ஏற்படுகிறது. மந்தத்தன்மையான புளிப்பு சுவை அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு மந்தத்தன்மை ஏற்படுகிறது. அதே போல் நல்ல ஒரு சாத்வீகமான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய குணங்களும் சாத்வீகமான தன்மைக்கு வருகிறது. இது அதே மாதிரி ராஜச உணவு என்று அதீத காரம், அதீத ஒரு தன்மையுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ராஜச குணம் வருவதாக சொல்லப்படுது. இதுல விதிவிலக்கும் இருக்கிறது. இப்ப நான் சொல்றதுலாம் பிளைண்டா அப்படி அக்செப்ட் பண்ண முடியாது. ஏனென்றால் ஹிட்லர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சைவ உணவை சாப்பிட்டவர். அவருடைய குணம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். விவேகானந்தர் தன்னுடைய வாழ்நாள்ல பல இடங்கள்ல கூட நான்வெஜ் சாப்பிட்டதாக அவருடைய குறிப்புகள்ல, செவிவழி கதைகள்ல கேள்விப்பட முடிகிறது. அப்படி பார்க்கும்போது அவர் மாதிரி ஒரு அன்பும் கருணையுமான மனிதரை பார்க்க முடியாது. அப்போ உணவு பெரும்பாலும் ஒருத்தருடைய குணத்தை முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உணவிலிருந்து உணர்வின் பகுதியான மனதிற்கு சில தாக்கங்கள் ஏற்படுகின்றன என்ற ஒன்று உண்மையான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இது நம்முடைய உணவை பொறுத்தவரை ஒருவருடைய சுதந்திரமான தன்மையில இருக்கும். உணவை ஒரு அரசியலாக்கவோ ஒரு ஆன்மீகமாவோ பார்க்கக்கூடாது. எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவு, சாப்பிட்ட பிறகு சோம்பேறித்தனம் தராத உணவு, உங்களுடைய உடலுக்கு எந்த உணவு சரி எந்த உணவு சரியில்லை என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா உங்களுடைய உடலானது மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம். இந்த உடம்பை நீங்க தான் நல்லா படிச்சிருப்பீங்க. இதுக்கு எதை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது என்பதை நன்கு அறிந்து கொண்டு விழிப்புணர்வோடு இருந்தால் நம்முடைய மனதின் பகுதியும் கொஞ்சம் நல்லா அமைதியா ஆனந்தமா இருக்கும். அதற்கு மனமானது அமைதியும் ஆனந்தமாகவும் இருக்கும்படி எந்த உணவு உங்களுக்கு சிறந்த உணவு என்று படுகிறதோ அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.